இங்க ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன் நைட்ல அவன் தங்கச்சி அழுதுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து காட்டுறான். அங்க இருக்கிற நர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு உடம்புலாம் நல்லா தம்பா இருக்கு, குழந்தை பசினாலதான் அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனும் கையில ₹1 கூட இல்லாத என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல 2 பேரு எமர்ஜென்சியா பிளட் தேவை, எவ்வளவு காசு வேணா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போன இந்த பையனும் நான் பிளட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ சின்ன பையன் பா, ரத்தம்லாம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு பெரியவர் பார்த்துட்டு இருக்காரு. நீ எதுக்காக பா ரத்தம் தரேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் தங்கச்சி ரொம்ப பசியில இருக்கா, அவ பால் வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது, அதனாலதான் நான் பிளட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவரும் இது உன்னோட சொந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல, நான் ரயில்வே ட்ராக்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், அத போற வழியா ஒரு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவங்களோட குழந்தை தான் இது உன் தங்கச்சி மாதிரி பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவ என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவரும் அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுத்து பசியும் ஆத்துறாரு. இவர் நடத்துற ஆசிரமத்துக்கு அந்த குழந்தையும் அந்த தம்பியும் கூட்டு போயிட்டு, இங்க இருக்கிற எல்லாருமே உன்னோட அண்ணன் தங்கச்சிங்க தான், இதுக்கப்புறம் நீங்க ஒத்துமையா அன்பா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத பாக்குற அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயுது. கொஞ்ச நாள்ல இவங்களும் வளர்ந்து பெரிய பசங்களா ஆயிடுறாங்க. அவனோட தங்கச்சியும் நல்லாவே படிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தை இவனே பாத்துக்க ஆரம்பிச்சிடறான்.